அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தை மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல அதிசக்தி வாய்ந்த இன்னொரு சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப வச்சு செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். கோடி ரூபாய் கடன் உங்களுக்கு இருந்தாலும் அது படிப்படியா குறையறத நீங்களே கண் கூட பாப்பீங்க. அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிம்மதியா சாப்பிட முடியல, தூங்க முடியல, வாட்டி வதைக்கக்கூடிய அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கு. இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு என்னதான் வழின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் தெரியாத்தனமா கடனை வாங்கிட்டு இவ்வளவு கஷ்டப்படுறனே, இதுக்கு மேல என்னால கஷ்டப்பட முடியாது, இதுக்கு எப்பதான் விடிவு காலம் பிறக்குமோன்னு சொல்லி புலம்புறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. இப்படிப்பட்டவங்களுக்காகவே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம சேனல்ல ரெய்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைல் வால்பேப்பரை காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் நீங்க பார்த்தாலே போதுமானது. பணவரவு அதிகரிக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை நீங்க செஞ்சுக்கிட்டே இந்த ரெய்கி எனர்ஜைஸ்டு மொபைல் வால்பேப்பரையும் பார்க்கும்போது நிச்சயமா பணவரவுல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இந்த மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில இந்த வெள்ளிக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அதுலயும் இப்ப நமக்கு இருக்கக்கூடியது தை மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை. தை மாசத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இந்த நாள்ல 777ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் 7ஆம் தேதி. அடுத்ததா இந்த வருஷம் 25வது வருஷம். இதோட கூட்டுத்தொகை நமக்கு 7ங்கிற நம்பர் தான் வரும். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் தேதி தை மாசம் 25. இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு 7ங்கிற நம்பர் தான் வரும். அந்த வகையில 777ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படி தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்கள்ல பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு கை மேல நிச்சயமா பலன் கிடைக்கும். எல்லாருக்குமே இந்த நாள் அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த நாள்ல செய்ய வேண்டிய 2 பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த தை மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை நாள்ல 10 ரூபாய் மட்டும் இருந்தாலே போதும். பல வழிகள்லையும் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இதை நீங்க பர்ஸ்ல வச்சாலே போதும். 7 நாட்களுக்குள்ள நம்ப முடியாத அதிசயங்கள் ஏற்படும். உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியும்னு சொல்லி இன்னொரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் 2வது வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுவுமே பணத்தை வசியம் செய்யறதுக்கான தாந்திரிக பரிகாரம் தான். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க செய்யலாம். அதே மாதிரி அடகு வச்ச நகையை மீட்கிறதுக்காகவும், வீட்டுல இருக்கக்கூடிய பண கஷ்டம், வறுமை நீங்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம்.
இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு நமக்கு தேவைப்படும். நாம பூஜை அறையில வைக்கிறதுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாள்ல கல்லுப்பை வாங்கி வைப்போம். இப்படி கல்லுப்பை பூஜை அறையில வச்சிருக்கீங்கன்னா அந்த கல்லுப்பை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சாதாரணமா சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கல்லுப்பையே இந்த பரிகாரத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க. கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கல்லுப்பு நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை நீக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலை இறை சக்திய நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஏலக்காய் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. இந்த ஏலக்காய் ஒரு சக்தி வாய்ந்த பணவசிய பொருள்னே சொல்லலாம். இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நிரந்தர வாசம் செய்வாங்க. அந்த வகையில ஏலக்காயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் மேலும் மேலும் பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இந்த கல்லுப்பை வைக்கிறதுக்கு நமக்கு கண்ணாடி பவுல் தேவைப்படும். நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன், கண்ணாடியால ஆன பொருட்கள் பஞ்சபூத தத்துவத்துல நமக்கு மண் தத்துவத்தை குறிக்குது. இந்த மண் தத்துவத்துக்கும் பணவரவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்கள்ல கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படும். இந்த பரிகாரமும் கை மேல நமக்கு பலனை கொடுக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லைன்னா மண் கிண்ணம், அப்படி இல்லைன்னா மண் அகல் விளக்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்றவங்க மட்டும் சாதாரண பிளாஸ்டிக் டப்பாவை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடியால ஆன பொருட்களை பயன்படுத்துறது நல்லது. பீங்கான் கிண்ணம் கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இன்னைக்கு இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 7 மணி 7 நிமிடங்களுக்கு செய்ய ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும். இப்படி இந்த குறிப்பிட்ட 1 நிமிஷம் பார்த்து உங்களால செய்ய முடியலன்னா நைட்டு 7 மணில இருந்து 7 மணி 59 நிமிடங்களுக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இந்த டைம் உங்களுக்கு செட் ஆகாதுன்னா இன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் இருக்கு. இப்படி இந்த 2 டைமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்க வீட்டுல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கைப்பிடி அளவுக்கு கல்லுப்ப உங்க வலது கையில வச்சு கொஞ்சம் இறுக்கமா அழுத்தி மூடிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை சொல்லி நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்க கையில இருக்கக்கூடிய கல்லுப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கண்ணாடி பவுல்ல கொட்டி வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து அதுல 777 இன்னைக்கு தேதியில வரக்கூடிய சேர்க்கையோட ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இப்படி ஏலக்காயில 777 நம்பரை எழுதிட்டு இந்த ஏலக்காய கல்லுப்புக்கு மேல நீங்க வச்சிருங்க. இதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தை உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும், பணவரவை அதிகரிக்கணும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த கிண்ணத்தை உங்க வீட்டுல பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க. இந்த கிண்ணம் அப்படியே ஓபன்ல இருக்கட்டும். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த கிண்ணம் அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு காலையில எந்திரிச்சு அந்த ஏலக்காயை எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சுட்டு இந்த கல்லுப்ப தண்ணீர்ல கரைச்சு உங்க கிச்சன் சிங்க்ல ஊத்தி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வெளியில கால்படாத இடத்துல நீங்க ஊத்தி விட்டுருங்க. இப்படி கல்லுப்ப தண்ணீர்ல கரையும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பணத்துக்கு இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் திருஷ்டியும் நீங்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க கல்லுப்ப தண்ணீர்ல கரைங்க. 1 மாசம் வரைக்கும் இந்த ஏலக்காய் பீரோல அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த ஏலக்காயை எப்ப நீங்க பாக்குறீங்களோ அப்ப இந்த ஏலக்காயை
எடுத்து கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.